இது 5th மார்ச் 2020 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் மட்டும்தான் அப்படின்றத குறித்து பார்ப்போம். ஒருவர் வயதான காலத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தாராம். அது அவருக்கு வனாந்திரத்தை போல இருந்துதான். அவருக்கு முன்னால் தெரிந்த மக்களோடு இருந்த தொடர்பு இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய பணம், அவருடைய வெற்றி, அவருடைய புகழ், அவருடைய அந்தஸ்து அப்படின்னு அது எல்லாத்தையுமே சார்ந்து வாழ்ந்திருந்தாரு. இப்போ அது எல்லாமே போயிட்டு. ஆனால் தேவன் மட்டும்தான் அவரோட இருக்கிறாரு அப்படின்னு அப்பதான் உணர்ந்தாரு. அதனால தேவனை மாத்திரம் அதிகமாக சார்ந்து வாழ கற்றுக்கொண்டாராம். அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரை மாத்திரம் முழுவதுமாக சார்ந்து வாழ்ந்தாராம். சில வேளைகளில் ஆண்டவர் நம்ம வனாந்திரமான வழிகளில் நடத்துகிறாரு. ஏன் அப்படி நடத்துகிறாரு? அப்போ தான் நாம் அவரை மிகவும் அதிகமாக சார்ந்து வாழ்வோம் அப்படின்ட்டு. அதை குறித்து வேத புஸ்தகத்தில் உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தின் முன்பாகம் மற்றும் பின்பாகத்தை இன்னைக்கு பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவர் தான் நம்மளை வனாந்தரத்தில் நடத்தி வந்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்மளை எதுக்கு வனாந்தரத்தில் நடத்தி வர்றாரு? நம்மளை சிறுமைப்படுத்துவதற்காக அப்படின்னு போட்டிருக்கு. அதை இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டு ஹம்பிள் யூ அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம தாழ்மை அப்படின்ற குணாதிசயத்தை கற்றுக்கொள்வதற்காக. அதாவது அவர் தான் எல்லாம், நாமும் நம்முடைய சாதனைகளும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக, அவர் மாத்திரம் போதும் அப்படின்னு அறிந்து கொள்றதுக்காக, அவரையே சார்ந்து வாழ்கிறதுக்காக, இப்படி இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு தான் நம்மளை வனாந்திரத்தில் நடத்தி வர்றாரு. சரியா? இப்பவும் நாமும் ஒரு கஷ்டமான ஒரு வறட்சியான காலத்தில் இருந்தாலும் இது தாழ்மையை கற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற தருணம் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஆண்டவரை நம்ம முழுவதுமாக சார்ந்து வாழ்வோம். அவருடைய சரியான நேரத்தில் நம்மளை இந்த வனாந்திரத்துலேருந்து வெளியே கொண்டு வருவார். சரியா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை வனாந்திரமான பாதைகளில் நடத்தும் போது நாங்களும் எங்களுடைய சாதனைகளும் ஒன்றுமே இல்லை, நீர் தான் எல்லாம், நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு உணர்ந்த பிள்ளைகளாய் உம்மையே சார்ந்து வாழ்ந்து தாழ்மை அப்படின்ற குணாதிசயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்க. இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜஸை இங்கிலீஷில் reviveourhearts.com அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.